எந்த சர்க்கிள்ல விசாரிச்சாலும் இனி அவ்வளவுதான். நாமளும் இந்த மாதிரி கௌரிக்கு தொட்டில் கட்டணும்னு நினைச்சோமே. சாமி, கௌரி பேருக்கு அர்ச்சனை பண்ணி சாமி பாதத்துல வச்சு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு கொடுங்க. இந்த ஐடியாவில தான் கோயிலுக்கு வந்தீங்களா? ஒரு வேண்டுதல் இருந்துச்சுமா. ஏத்த எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏமா, நிறைவேறின பிறகு வேண்டுதல் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். உனக்கு ஆரோக்கியமா குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். தொட்டில் கட்டுற நிலைமை உனக்கு இல்லையேம்மா. அதான் இப்போ கௌரிக்காக தொட்டில் கட்டுறோம், வேற ஒண்ணும் இல்லம்மா. அத்தை, எனக்குள்ள ஒரு ஆதங்கம், அதான் கேக்குறேன். ஏன்னா என் ராசி அப்படி அத்தை. கல்யாணமும் மண்டபத்துல நடக்கல, யாரையும் கூப்பிடவும் இல்ல. அன்னையில இருந்து அடுத்தடுத்து எந்த விசேஷமும் சரியா நடக்கவே இல்ல அத்தை. இனி எல்லாமே நல்லபடியா நடக்குமா. வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்துன்னு ஒவ்வொரு விசேஷமும் ஒண்ணு விடாம சிறப்பா பண்ணிடலாம். என்ன தாமரை, அத்தை சொல்றதும் சரிதான். இனி உங்க விசேஷம் எதுவா இருந்தாலும் சிறப்பா பண்ணலாம். ஓம் துர்காசிய நாமவசிய ஓம் சகல சௌபாக்கிய ஆயுள் விருத்தியே நமக நமக ஓம் சிவாய நமக. இந்த பூ தலையில வச்சுக்கோ. கட்டிட்டு வந்துடுறேன், கட்டிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான். கட்டிட்டேம்மா, உனக்காகவும் வேண்டிக்கிட்டேன். நீங்க போய் சுத்திட்டு வாங்க, நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். சரிங்க. கௌரி,
ஐயோ கடவுளே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? தாமரை, ஐயோ தாமரை, அத்தை அத்தை இங்க வாங்க. என்னாச்சு? ஐயோ, வாங்க அத்தை. யாராவது வாங்க. ஐயோ, அத்தை யாராவது வாங்க. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு கௌரி? தாமரை விழுந்துட்டாங்க. ஐயோ, கீழே விழுந்துட்டாளா? ஐயோ, பிடிக்க தூக்குங்கம்மா. மெதுவா, மெதுவா. ஐயோ, என்னது சோதனை? மெதுவா, மெதுவா, மெதுவா. என்னாச்சு டாக்டர்? சாரி, வயித்துல பலமா அடிபட்டிருக்கு. அப்படின்னா கர்ப்பப்பையில அடி பலமா விழுந்ததால வளர்ந்திருந்த கரு களைஞ்சு போச்சு. ஐயோ, கொஞ்ச நேரம் மயக்கத்துல இருப்பாங்க, தெளிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கௌரி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே கௌரி. ஐயோ, ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, இத நான் எப்படி? தாமரை, ஈஸ்வரா, இப்படியா வரணும் என் பிள்ளைக்கு? கடவுளே. தாமரை, ஐயோ, என்னாச்சு தம்பர? என்னாச்சு? ஏய், என்னாச்சு தம்பர? ஏன் அழுகுற? ஏய், நீ அழுது நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? சொல்லு, என்ன ஆச்சு? உங்க ஆசை, கனவு எல்லாமே கலைஞ்சு போச்சுங்க. ஏய், என்ன சொல்ற நீ? நீ அழுதுட்டே பேசுறது எனக்கு பயமா இருக்கு. ஒழுங்கா சொல்லு. யாராவது சொல்லுங்களேன், என்ன ஆச்சு? முதல்ல அவளை கூட்டிட்டு போய் உட்கார வைடா. சரி, வா வா, முதல்ல உட்காரு, வா. என்ன தம்பர? உட்காரு. என்னாச்சுமா? சொல்லு. குழந்தை ஆசைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. பொய் தானே சொல்றேன்.
ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏய், தாமரை, என்ன சொல்ற? நம்ம குழந்தை உன் வயித்துல இல்லையா? ஏய், ஏய், பொய் சொல்ற, பொய் தானே சொல்ற? என்ன பாரு, பொய் தானே சொல்ற? உண்மை இல்ல 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 இல்ல, நான் நம்ப மாட்டேன். மாணிக்கோ, கொஞ்சம் பொறுமையாயிடுடா, கொஞ்சம் பொறுமையாயிடு. சொல்லுங்க. அவன் சொல்றது உண்மைதான்டா. யாரையுமே குறை சொல்ல முடியாதுடா. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி நடந்து போச்சுடா. கௌரி, அந்த மாத்திரை கொடுத்து எடுத்து வரேன். மாத்திரை சாப்பிடுங்க, வலி கொஞ்சம் குறையும். வலி குறைஞ்சா போனது வந்துருமா? ஐயோ, தொலைஞ்சது கிடைச்சிருமா? சொல்லு. தாமரை, தாமரை, உன்னோட ஆத்திரமும் அவஸ்தையும் எனக்கு புரியுதுமா. இப்போ உன் உடல்நிலைதான் எங்களுக்கு முக்கியமா படுது. இங்க பாரு, கத்தி தீத்துட்டா கூட ஒரு துளி கவலையும் தீர போறதில்ல. உன் புருஷனை விடவும் எதிர்பார்ப்போட காத்து கிடந்தவன் நான் தானம்மா. எப்ப 10 மாசம் முடியும், பொண்ணோ பையனோ எப்ப அது என் கைக்கு வந்து சேரும்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் புடிச்சு தள்ளி தள்ளி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க மட்டும்தான் அதை எதிர்பார்த்தீங்க. மத்தவங்களுக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. அதனாலதான் புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்ன கீழே தள்ளி விட்டுட்டா. தாமரை, என்னம்மா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இது சாதாரண விஷயம் கிடையாதும்மா. எதையாவது சொல்லி வம்பு வளர்த்து விட்டுறாதம்மா. அத்த, நான் சீரியஸா தான் சொல்றேன். கோயில்ல என்ன தள்ளி விட்டு என் வயித்துல அடிபட வச்சது உங்க மருமக கௌரிதான். நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஓபனா சொல்லிருப்பேன். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனையானு பேசாம விட்டுட்டேன். சேர்த்து வச்சு பழி தீர்த்துட்டல. அவ்வளவு வஞ்சகம் எங்க மேல இருக்குல்ல. ஏன்டா இப்படி ஒரு பழிய என் மேல சுமத்துறீங்களோ? விரோதிக்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது நான் கொஞ்சம் கூட விரும்ப மாட்டேன். என்ன பார்த்து இப்படி சொல்றது சத்தியமா சரியில்லைங்க. டேய், நான் சொல்றேன்டா, கௌரிக்கு சொல்லி கொடுத்தா கூட அவளால இந்த மாதிரி கேவலமா யோசிக்கவே முடியாதுடா. நான் தொலைச்சிட்டு நிக்கிறது என்னோட எதிர்காலத்தை. இதுல கூட நான் பொய் சொல்ல நினைப்பனா? சொல்லுங்க, சொல்லு கௌரி. தாமரை, உன்னை அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டவன் தான். அத்தை உனக்கு பொறுக்க போற குழந்தைய பார்க்கணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்களோட ஆசையை பொய்யாக்கி கனவுகளை கலைக்கவோ என்னோட மனசு ஒரு துளி கூட நினைக்காது. எதுக்கு தாமரை இப்படி அபாண்டமா பழி போடுற? பேசாத கௌரி. செஞ்சதை மறைக்கிறதுக்காக ஏதாவது பொய்ய தேடி தேடி
அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அடிப்பட்டவன் நான். வலியும் வேதனையும் மட்டும்தான் எவ்வளவு வேணாலும் சமாளிச்சிடலாம். ஆனா நீ பண்ண காரியத்தினால ஏற்பட்ட இழப்ப தாங்க முடியாதுல்ல. அது தாங்க முடியாதுல்ல. போனத திருப்பி கொண்டு வர ஏதாவது வழி இருக்கா? சொல்லு. கௌரி, என்னம்மா, என்னாச்சு? கௌரி, என்னாச்சுமா? என்ன மன்னிச்சிருங்க. பொறுக்கு பொறு குழந்தை மேல என்னை விட எவ்வளவு பாசமா எதிர்பார்ப்போட இருந்தீங்க. அத்தனையும் ஒரு வினாடியில தொலைஞ்சிருச்சுங்க. ஹலோ டாக்டர், நான் அன்னபூர்ணி பேசுறேன். மன்னிச்சிரு தாமரை. என்னம்மா கௌரி திடீர்னு வாமிட் பண்றா? நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ணலனாலும் உன் மனசுல அப்படி பதிஞ்சிருந்தா அதை தயவு செஞ்சு அழிச்சிரு. வா போலாம். கௌரி, நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. எல்லாத்தையும் பிரச்சனைன்னு மனசுல எடுத்துக்கிட்டா இப்படித்தான் தலைவலி வாந்தின்னு வந்துரும். எதுக்கு இப்படி பழிய போடணும்? அதனால அவளுக்கு என்ன லாபம் கிடைச்சிரும்? தெரியலையேம்மா. வாங்க டாக்டர். அம்மா வாங்க, இவதான் என் மருமக கௌரி. ஓ, உள்ள கூட்டிட்டு நீங்க போய் உள்ள check வாங்க, செக் போம்மா. பண்றேன். கடவுளே. ஐயோ. என்னாச்சு டாக்டர்? சந்தோஷமான செய்திதான். கௌரி முழுகாம இருக்காங்க. அப்படியா? தேங்க்யூ டாக்டர், ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நல்லா இருந்தங்க, நல்லா இரு. ஐயோ, ஏ ராசாத்தி. இப்ப புரியுதா அத்தை? இந்த விஷயம் கௌரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. கன்ஃபார்மா முடிவானதுக்கு அப்புறம் ஏன் வயித்து குழந்தை எழுக்குன்னு இந்த வேலையை செஞ்சிருக்கா. ஏய் கௌரி, நான் சொல்றது சரிதானே? போதும் தாமரை, கொஞ்சம் அதிகமாவே நீ பேசுற. ஆமா அத்தை, ஆமா, இனிமே அப்படிதான் தெரியும். நான் தான் இப்போ ஒண்ணும் இல்லாதவள் ஆயிட்டல்ல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்டுல மரியாதை கிடைக்க போகுது? என் வயிற்றுல குழந்தை நின்ன வரைக்கும் எல்லாம் தன்னால கிடைச்சது. இனிமே அத்தனை மரியாதையும் இதோ இவளுக்கு தானே போகும். அதை எதிர்பார்த்து தானே அவளும் இப்படி பண்ணிருக்கா. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ போதும், நிறுத்துறீங்களா? இதுக்கு மேலயும் இத பத்தி பேசாதீங்க. கௌரி, கௌரி. என்னடா இது? என்னடா நடக்குது?
ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? உனக்கு ஆரோக்கியமா குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அம்மா